இப்போது பேரவை வளாகத்திற்குள் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அவருடைய திமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவரின் அறையில் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நேற்று அவர் கைதாகி விடுதலையாகி அதன் பின்னர் இன்று பேரவைக்கு முதன்முறையாக வந்துள்ள சூழ்நிலையில் மற்ற அவருடைய திமுகவின் மற்ற அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களும் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து கூறுவதை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. மரிய வில்சன் புதிய அரசின் முதல் பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்ய இருக்கிறார் சட்டப்பேரவை வளாகத்தில். அதற்கான சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இப்பொழுது பேரவைக்குள் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன. சட்டப்பேரவையில் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன. பேரவைக்குள் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், நிதியமைச்சர் உள்ளிட்டோர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இப்பொழுது முதலமைச்சர் விஜய் பேரவைக்குள் வந்து அமரக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் சபாநாயகர் வர இருக்கிறார். ஏற்கனவே அமைச்சர் மரிய வில்சன் உள்ளிட்டோர் இப்போது பேரவைக்குள் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் அனைத்து தரப்பினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அவர் இப்போது அமர்ந்திருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் சபாநாயகர் பேரவைக்கு வந்தவுடன் அவர் திருக்குறளை வாசித்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான அந்த நிர்வாக ரீதியான அனுமதியை அவர் இன்னும் 2 நிமிடங்களில் வழங்க இருக்கிறார். சட்டப்பேரவையில் தமிழக வெற்றி கழக அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. பேரவைக்குள் கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்டோரும் இப்போது பேரவையில் அவரவர் இருக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 2 நிமிடங்களில் 1 நிமிடத்தில் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறது. இப்போது பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது இருக்கையில் அமர்ந்த பின்னர் அவர் திருக்குறள் வாசித்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான அனுமதியை அவர் வழங்குவார். அதை முன்மொழிந்தவுடன் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்ய இருக்கிறார். அவை முழுமையான நேரலையாக ஒளிபரப்பப்பட இருக்கிறது. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பார்களா அல்லது முழுமையாக நிதிநிலை அறிக்கையை கேட்ட பின்னர் அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்வார்களா என்பதை நாம் இப்போது பார்க்கிறோம். நிதிநிலை அறிக்கை தமிழகத்தின் பட்ஜெட் சற்று நேரத்தில் தாக்கலாக இருக்கிறது. அந்த காட்சிகளையும் நேரலை காட்சிகளையும் தான் இப்போது நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சட்டப்பேரவைக்குள் IAS அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிதியமைச்சர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் அனைவரும் பேரவை வளாகத்தில் இப்போது பேரவைக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜே.சி.டி. பிரபாகரன் இப்பொழுது அவைக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேரவைத் தலைவருக்கு அனைவரும் எழுந்து நின்று அவரை வணங்கி அதன் பின்னர் அவை நடவடிக்கைகள் தொடங்க இருக்கின்றன. இப்போ இன்னும் சில நொடிகளில் பேரவைத் தலைவர் வந்தவுடன் இந்த 2026-27 ஆண்டுக்கான இந்த முழுமையான நிதிநிலை அறிக்கை இப்போது தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணி சரியாக 10 மணி. இப்போது சபாநாயகர் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான அந்த பேரவை நிகழ்ச்சிகளை இப்பொழுது தொடங்கி வைக்கிறார்.